ஆஸ்விலா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை பாசிப்பயிரையும் இட்லி அரிசியும் வச்சு ஒரு ஹெல்த்தியான தோசை பண்ண போகிறோம். டெய்லி அரிசி உளுந்து வச்ச தோசை பண்ணி சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா இது பச்சை பாசிப்பயிரில் வந்து ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கிடலாம். ஒரு சேஞ்சாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 1.5 உலக்கு ரைஸுக்கு ஒரு 3/4 உலக்கு வந்து பச்சை பாசி பயிறு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அதை கூட குறைச்சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த பச்சை பாசி பயிரையும் ரைஸையும் நான் நைட்டே வந்து நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இது மாதிரி நீங்களும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு அரைச்சிடலாம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பயிறு தோசைக்கு நான் தேங்காய் சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு தேங்காய், பூண்டு, வரமிளகாய், இஞ்சி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ பாசிப்பயிறு தோசை ரெடி. வெந்துட்டுருக்கு, திருப்பி போடலாம். இப்போ தோசையை திருப்பி போட்டாச்சு. இப்போ தோசை இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வந்தோடனே தோசையை எடுத்துடலாம். இப்போ தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.